ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். ஆமென். இந்த வசனம் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்ததினால 100 மடங்கு வரல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் வந்தது. அதே போல இன்றைக்கு நீங்க செய்கிற வேலை, தொழில், படிப்பின் காரியங்கள், எந்த தேவையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் அதில் 100 மடங்கு பலனை காண்பீர்கள். அந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை முன்னே வைத்து அவர் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கை போல விசுவாசத்தோடு உங்கள் வேலையை நீங்க செய்ய தொடங்கினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுப்பார். ஆமென், ஆமென்.